நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். ஹாய் மை டியர் மக்களே, இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில இருக்கேன். ஓகேங்களா, திருவண்ணாமலையில சேவூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கேன். எங்க ஆன்டி வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் போனா ஃபுல்லாவே வயல் காடு தான். கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருந்தது. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த இடமெல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனா இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வயலாவே இருக்கு. நம்ம என்ன பண்றோம், அப்படியே போய் அந்த வயல்வெளியில் நடந்து போகலாம். போயிட்டு அங்க ஒரு கிணறுலாம் இருக்குன்னு சொல்றாங்க, ஒரு 3-4 கிணறுலாம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படியே போயிட்டு ஆல்ரெடி நான் அந்த கிணத்துக்கு போயிருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ போயிருக்கேன். அப்படியே நம்ம டிராவல் பண்ணி போகலாம். சரிங்களா, வாங்க இந்த விளாக் அப்படியே கன்டினியூ பண்ணுவோம். அப்படியே நம்ம கிணத்துல குளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இங்க பாருங்க, இதெல்லாம் எடுத்தாச்சு. அங்க பாருங்க பையங்களை ரெடி ஆயிட்டாங்க. நம்ம இந்த பசங்களோட தான் போக போறோம். ஓகே, போற வழியில சாப்பிட்றதுக்காக ஐஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் ஷாம்பு இருக்கு. ஓகேவா, போகும்போது சாம்பிள் இருந்தாலே போதும். ஆமா, ஐஸ் போற வழியில சாப்பிட்டுக்கலாம். அப்படியே வைங்க. சரி, ஓகே, அப்படியே நம்ம விளாக கன்டினியூ பண்ணுவோம். அப்படியே போவோம். ஓகேங்களா, வாங்க தொடர்ந்து நீங்க கூட டிராவல் பண்ணுங்க. அப்படியே இந்த வழியில சைக்கிள் போறதுக்கு நல்லா இருக்கு, சைக்கிளிங் பண்ணி போக. ஆக்சுவலா சைக்கிளிங் நான் பண்ணல, முன்னாடி என்னோட தம்பி தான் பண்ணிட்டு இருக்கான். குட்டி பசங்க வேற வரானுங்க. வராதீங்கன்னு சொன்னா நாங்களும் வருவோம் அப்படின்னு வந்துட்டு இருக்கானுங்க. சரி, ஓகே, நம்ம அப்படியே போவோம். இங்கிருந்து எப்படியும் ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்ம சைக்கிள் கட்டிட்டு உள்ள நடந்து போவோம்னு நினைக்கிறேன். போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். ஓகேவா, நீங்களும் இந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா உங்களோட ஊர்ல வில்லேஜ் சைட்லாம் நீங்களும் இந்த மாதிரிலாம் போயிருக்கீங்களா அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா, இந்த ரைட்ல போகணுமே என்ன? ஓகே, ரைட்ல போலாம். இடம் பாருங்க, சைலண்டா எவ்வளவு அழகா இருக்குதுன்ட்டு. ஏரியாவே அமைதியா இருக்குது. ஏன்னா இது ஸ்கூல் டைம் நாங்க வந்திருக்கிறது. கேட்டா எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க போல. ஏன்னா தம்பிக்கு வேற உடம்பு சரியில்லை போல. ஏன்னா கிணத்துல குளிப்பியடா. ஓகேங்கிறான், பார்க்கலாம். நம்ம சைக்கிள் இங்கேயே லேண்ட் பண்ணிடலாம். இங்கேயே இதான் ஸ்பாட் வந்தாச்சு. ஃபுல்லா சூப்பரா இருக்கு இடம்லாம், பச்சை பசேன்னு அழகா. மார்னிங் பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து நாற்று நட்டிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு 2 days முன்னாடி வச்சது. நம்ம அங்க போவோம். ஓகேவா, அங்க குளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பார்க்கலாம். இல்லாட்டி நம்ம ஸ்ட்ரெயிட்டா நம்ம அங்க போயிடலாம். ஐய செய் என்னடா பசங்க நீங்க. டேய், இதெல்லாம் மாடா சத்தியம் போட்டு சொல்லுவாங்க. டேய், அவன் கிணத்துல யூரின் போனதெல்லாம் சத்தியம் போட்டு சொல்றானுங்கடா. நான் இந்த கிணத்துல வச்சுதான் ஒரு ரீல் எடுத்தேன். பாருங்க தண்ணி எப்படி இருக்குன்ட்டு. இந்த ஸ்டெப்ல தான் நான் ஒரு டான்ஸ் பண்ண தெரியுது, ஞாபகம் இருக்கா? நீ ஏன் வந்து எடுத்து கொடுத்த கேமராவை? அப்படியா, ஓகே. ஆமா, இந்த கிணறுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்னேக் அதிகமா இருக்கும். அதே சமயம் பாத்தீங்கன்னா ஸ்டெப்பு பாருங்க ரொம்ப அழகா இருக்குது. ஆனா இங்கே குடிக்கலாமா? இங்க வேணாமா? ஆனா தண்ணி கொஞ்சம் நல்லா இல்லைன்னு தான் தோணுது எனக்கும். ஒரு மாதிரி கிரீனா இருக்குதுன்னா பாசி பிடிச்ச தண்ணி மாதிரி இருக்குது. அப்போ இந்த கிணறு நம்மளுக்கு வந்து செட் ஆகாது. ஓகேங்களா, நம்ம வந்து அடுத்த கிணறை பார்த்து போலாம் வாங்க. ஆனா இங்க நான் ரீல் எடுக்கும்போது தண்ணி வந்து கொஞ்சம் கீழே இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேல வந்துடுச்சு. இங்கெல்லாம் இந்த கிரீன் வச்சிருந்தாங்க. இங்க வந்து நாத்து வச்சிருந்தாங்க. இங்க வந்து கொஞ்சம் அந்த நாத்தை வந்து வளர வச்சுட்டு அதை வந்து பிடுங்கி சேஞ்ச் பண்ணுவாங்க போல. இந்த இடத்துல வந்து சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாவே கவர் பண்ணி வச்சிருக்காங்க, தெரியுதுங்களா? ஆனா இடம் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்குது. அழகா வந்து பாத்தீங்கன்னா போட்டோ ஷூட் எடுக்கலாம். எப்படி சொல்றது, ரீல்ஸு, டான்ஸு, அதுக்கப்புறம் எப்படி சொல்றது, வெட்டிங் போட்டோ ஷூட்டு, எந்த போட்டோ ஷூட் வேணா எடுக்கலாம். அவ்வளோ அழகா இருக்குது ஏரியா. ஓகே, நம்ம அப்படியே அங்க போகணும். அந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம போய் பார்ப்போம். சரி, ஓகே, வாங்க அப்படியே போவோம். அப்படியே இந்த வழியில ஃபுல்லா நடந்து போகணும். நல்லா வெயில்ல, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்னாலே வெயில் ஓவரா இருக்குது. வேலூர் பக்கத்துல இருக்கு திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். ஆனா நாங்க வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி வயல் சைடு தான் இருக்கும். ஆனாலுமே பார்த்தீங்கன்னா வெயில் ஓவரா இருக்குது. டெம்பரேச்சர் நிறைய இருக்கு. என்னங்க டெம்பரேச்சர்? அப்பா ஜாஸ்தி இருக்கு என்ன? அப்படிதான் இருக்கு. இந்த இடத்துல தான் மார்னிங் அந்த நாத்து நட்டிட்டு இருந்தாங்க. எவ்வளவு அழகா வச்சிருக்காங்க பாருங்க. இந்த இடம் பாருங்க எவ்வளவு அழகா நாத்து வச்சிருக்காங்கன்ட்டு. மார்னிங் பார்க்கும்போது இங்கெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. எல்லாம் விடிகாலில் வந்துருவாங்க போல. வந்து அழகா எடுத்து நாத்து நட்டு இருக்காங்க. இங்கிருந்து வர அரிசி தான்
ஃபுல்லாவே இந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா சேவூர், ஓகேங்களா. ஆனா பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஆரணி இருக்கு. ஆரணி வந்து ஃபேமஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பட்டு, அதுக்கப்புறம் அரிசி, ஓகேங்களா. இந்த மாதிரி அரிசி வந்து ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்க நிறைய பாம்புல சுத்துறோம். அந்த இடம் தெரியுது பாருங்களேன், அந்த இடத்துல நிறைய பாம்புகள் இருக்கும். அங்க ஒரு கிணறு இருக்கு, இப்ப நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல ஒரு கிணறு இருக்கு. ஆனா அந்த கிணத்துல வந்து பாத்தீங்கன்னா பாம்பு ஜாஸ்தியா இருக்கிறதுனால யாரும் அந்த கிணத்துல குளிக்க மாட்டேங்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா விஷப்பாம்பா கூட இருக்கலாம். தண்ணி பாம்பு எதுவும் பண்ணாது. எது விஷம் இருக்கும் எது விஷம் இருக்காது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த கிணத்துல குளிக்கிறதுக்கு தடை. தடைன்னு இல்ல, யாரும் குளிக்க மாட்டாங்க. நம்ம குளிக்க போற கிணறு அங்க இருக்கு, நம்ம அங்க போய் பார்ப்போம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நாத்து வைப்பாங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்பதான் இது பண்ணிருக்காங்க. இந்த மண்ணு ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா இதாகணும், செட் ஆகணும். இல்ல தண்ணி விட்டுருக்காங்க. தண்ணி விட்டதுக்கு அப்புறம் மண்ணு செட் ஆகணும். மண்ணு செட் ஆனதுக்கு அப்புறம் தான் நாத்து வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்க நாத்து வந்து நாளைக்கு வச்சிருவாங்க நினைக்கிறேன். நாத்து இடம்லாம் சூப்பரா இருக்குது. இங்கேயும் நாத்து வச்சிருக்காங்க பாருங்க. கூட கிணறு இருக்குல்ல, நெற்பயிர். நான் அந்த வேலைக்கு போலாமா? வீர் மகளே, ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வர வேண்டிய பிளேஸ்க்கு வந்தாச்சுன்னு சொல்லலாம். இங்க பாருங்க, நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. இந்த கிணறு தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் என்ன இவ்வளவு ஃபுல்லாவே குப்பையா இருக்குது. சரி, நம்ம அப்படியே குதிப்போம். ஃபுல்லா உள்ள குதிச்சுட்டு இதெல்லாம் நம்ம உள்ள கிடக்க அந்த குப்பையெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணுவோம், ஓகேங்களா. இங்க பாருங்க, ரொம்ப ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கு. இதெல்லாத்தையும் கிளீன் பண்ணி மேல தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம குடிக்கலாம், ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சது கிளீன் பண்ணலாம், நல்லா இருக்கும். வந்ததுக்கு கிளீன் பண்ணிட்டு போன ஒரு நம்மளுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். நம்ம வந்து யூஸ் பண்ற ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு போலாமே, தப்பில்லை இல்ல. சரி, ஓகே, இறங்கலாம். இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? குதிச்சாச்சு. குதிச்சுட்டு மேல வந்ததுக்கு அப்புறம் அப்படியே குளிருது வேற. சரி, ஓகே, என்ன கொஞ்சம் கிளீன் பண்ணலாமா? அப்படி போயிடலாமா? கிளீன் பண்ணிடலாமா? ஆமா, கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி இருக்குது உள்ள எல்லாம். அதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி விட்டு போவோம். குளிருது வேற. ரெடி, ஸ்டடி, கோ. 3 1 2 3. எனக்கு பயமா இருக்குது. இங்க கட்டு நம்பி குதிச்சிட்டா. எனக்கு பயமா இருக்குது. கொஞ்சம் அப்படி போய்க்கிறா, மேல கீழே குதிச்சிட போறேன். நான் பாரு எங்கிருந்தே குதிக்கிறேன்ட்டு மடி கொஞ்சம் கீழே இறங்கிக்கலாம். நல்லா இருக்கு. கிளீன் பண்ணலாமா? கிளீன் பண்ணலாம். ஓகே. ரொம்ப குப்பையா இருக்குண்ணா. நான் அந்த குச்சி வச்சு எல்லாத்தையும் தீ போட்டுரு. போய் நான் ஹெல்ப் பண்றேன். சஞ்சய் பேக் வச்சு வச்சுட்டாங்க, படிக்க காட்டா. இக்கேனா ஜாலியா இருக்கா? ஜாலியா இருக்கா? ஜாலியா இருக்கா? ஆமா. சரி, ஒரு பண்ணலாம். நான் மேல நின்னுக்கிறேன். ஒரு சரி. எப்படி கிளீன் பண்றதே தெரியல. என்ன பண்ணலாம்னா தனுஷ் ஓன் எடுத்து தரட்டும், அப்படி எடுத்து இங்க போடுறேன். புரியா? கீழே வந்துக்கலாம். ஏதாவது ஒரு துணி மாதிரி எல்லாத்தையும் அழிஞ்சிட்டு வந்துடலாம்டா, 2 பேரும் சேர்ந்து. எல்லாத்தையும் தீ போட்டுரு. நீ குதிக்கிறேன்னா பிச்சு போடுவேன். நீச்சலும் தெரியாது, உனக்கு நீச்சல் தெரியாது. ஒருத்தனுக்கு குதிக்கிறானுங்களாம். இங்க கொண்டு வா. எடுத்துட்டியா? நான் உன்ன சொல்லடா, அங்க சொன்ன. சரி, நானும் போய் குதிக்கிறேன். அவனை ஹெல்ப் பண்றேன். My mind on the facts, I'm a python, grab what I like real fast, so until I have everything I attack, everything
துணி இருந்தால் தான் நம்மளால க்ளீன் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணானா, அந்த பையன் சட்டை தரணுங்கிறான், அந்த சட்டையை வச்சு வேணா அப்படியே எடுப்போம். என்னோட டீ-ஷர்ட் சின்னதாக இருக்குது, இதில் எடுக்கவும் முடியாது. ஓகே, முடிஞ்சா க்ளீன் பண்ணுவோம், இல்லாட்டி அப்படியே கிளம்பலாம் குளிச்சுட்டு. ஓகேங்களா, டைமர் ஆகிட்டு இருக்குது, நம்ம அப்படியே கிளம்பலாம். விலையெல்லாம் மத்திரும், இந்த பிளாஸ்டிக் தான் மக்காது, ரைட்டா? ஓகே, அப்புறம் இங்கே இருக்கு, சாம்சங் இங்கே இருக்குது. மாலை நினைச்சீங்க வாயா? வெயில் கம்மியா இருக்க மாதிரி இருக்குது. அரி, ஆமா, என்ன பண்ணலாம்? குளிச்சுட்டு போக வேண்டியதாங்க தான். நம்ம குடிக்கும் போது இதோட குச்சி எல்லாம் கண்ணை குத்திடுறேன். இந்த சாம்பு கார்டு மட்டும் எடுத்துடலாமா? சரியா? இதுதான் என்ன பண்ணணும், நம்ம குதிக்கும் போது ஒரு மாதிரி இதாகும். இல்லண்ணா, இந்த இலையில இருக்கனால அப்படி தெரியும். இலைங்களா? அந்த பிளாஸ்டிக் அதை எடுத்தா அப்படி தெரியாது. பாரு, ஒரு முட்டை இருக்கு இந்த இடத்துல. பண்றியா? ஆமா ஆமாண்ணா, என் கை இருக்கா? ஆமா, என் கை கிட்ட ஒரு முட்டை இருக்கு. பாம்பு முட்டை நினைக்கிறேன். பாம்பு முட்டை இருக்கும். நீயே பாரு, பாரு இல்லையா? நீ பாரு. இல்ல இல்ல, ஓகே, பாப்பலாம். அப்புறம் உடம்பு சரியா படுத்த வேண்டியதான். உடம்பு சரியா படுத்த வேண்டியதான். என்னது? அங்க பாம்பு இருக்கா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். பார்த்தீங்கன்னா குளிச்சு என்ஜாய் பண்ணோம். முடிஞ்ச வரைக்கும் அந்த குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா, ஸ்டார்டிங்கில் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தோட இலை, அதை வந்து நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் அதை அப்படியே விட்டாச்சு. அதுவும் நம்ம மக்கி போயிடும், பிளாஸ்டிக் மட்டும் மக்காது. அதனால் இந்த ஷாம்பு கவரு, வாட்டர் பாட்டிலு இதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நாங்கள் அங்கே போட்டோம். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஜூம் பண்ணி காட்டுறேன். நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். ஆனால் அந்த ஷாம்பு கவரு, வாட்டர் பாட்டிலு அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். இந்த இலையை மட்டும் நம்மளால க்ளீன் பண்ண முடியல, ஏன்னா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரம் இருக்கிறதுனால அது எப்பவும் வந்துட்டே தான் இருக்கும். ஓகே, நம்ம வந்து என்ஜாய் பண்ணோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த இடத்தையும் க்ளீன் பண்ணி விட்டாச்சு. நம்ம அப்படியே இந்த பிளாக்லேருந்து கிளம்பலாம். இங்கே பாருங்கள், க்ளீன் பண்ணதெல்லாம் இங்கே தான் கிடக்குது. வாட்டர் பாட்டிலு, இந்த இடமெல்லாம் இங்கே தான் இருக்குது. ஷாம்பு, சோப்பு கவர் எல்லாமே இங்கே தான் இருக்குது. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்குது. சரி போகலாமாடா? அப்படியே கிளம்புங்க. குளிச்சது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஈர ஃப்ரெண்டோட நான் போயிட்டு இருக்கேன். வீட்டில் போய் எங்கள் அத்தாட்ட திட்டு வாங்க போகிறேன். என்ன சொல்லி வீட்டில் திட்டுவாங்களா? எங்க ஊட்ட திட்டுவாங்க. உங்க வீட்டில் திட்டுவாங்கப்பா, என் வீட்டுல திட்டுவாங்க. ஏன்னா வீட்டுல ஆள் இல்லைன்னா திட்டு வாங்க மாட்டான் என் தம்பி. அவன் இல்லாட்டி எல்லாரும் திட்டு வாங்க போறேன். ஏன்னா நான் ஈர பேண்டோட போயிட்டு இருக்கேன். பேண்ட் கூட எனக்கு காயில. டிஎம்எக்ல நீங்களும் உங்களோட ஊர்ல இந்த மாதிரி ஒரு கிணறுல, ஏரி, ஆறுல அந்த மாதிரிலாம் போய் குடிச்சிருக்கீங்களா அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. யாரெல்லாம் என்ஜாய் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறவங்க எல்லாரும் கமெண்ட்ல ரெட் லைட் கொடுங்க. பாருங்க, செம்மையா இருக்கு வியூலாம். இங்கிருந்து பார்க்கும்போது அழகா இருக்கு இல்லையா? ஓகே, நம்ம அப்படியே வீட்டுக்கு போகலாம். எங்க சைக்கிள் பார்த்தீங்கன்னா அங்க நிக்குது. ரைட்டா? அங்கதானே இருக்கு. இதோ அந்த லாஸ்ட்ல இருக்கு. இடம் சூப்பரா இருக்கு. இல்லைன்னா புறாவா? இந்த இடத்துல வச்சு ஒரு ரீல் எடுத்தேன். இந்த இடத்துல வச்சு ஒரு ரீல் எடுத்தேன். அப்புறம் அந்த ஒரு கிணறு இருக்கு, அங்க வச்சு ஒரு ரீல் வந்து நான் எடுத்திருந்தேன்.
சூப்பரா இருந்துச்சு. டேய் மக்களே, குடிச்சுதான் குளிச்சோம், காதுக்குள்ள தண்ணி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஃபுல்லா. டேய் கேசவா, என்னோட காதுல தண்ணி போயிடுச்சு. ஓகே அண்ணா, ஆஹா, வீட்ல இருந்து போட்டு கார்ல இது பண்ணி விடுறேன். அப்படியா? அந்த காதுல இருந்து தண்ணி எடுத்து விடுறேன். அப்படியா? எப்படி ஆச்சு மோட்டர் ஓட்டா? மோட்டர் கார்ல செட் பண்ணியா? ம். ஐயோ, ஒரு பட்டன் அமுத்தினா எல்லாம் தண்ணி வெளியே வந்துரும். ஆமா அதாவது கிணத்துல தண்ணி எடுக்கிற மாதிரி என் காதுல இருந்து தண்ணி எடுக்க போற. ஆமாண்ணா. சூப்பர் தான். அண்ணனை போய் முடிச்சு கட்டலான்னு பிளான்ல இருக்க. பாத்துக்கலாம். நம்ம சைக்கிள் அங்க இருக்கு, நம்ம சைக்கிள் நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். போயிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். போனதும் லைட்டா அங்கேயும் ஒரு குளியில போட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஒரு ஸ்மால் vlog தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம 7up Biki சேனலை குட்டி பையன் சொல்லிட்டாங்க, 7up Biki சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம. மறுபடியும் ஒரு ஆமா, நான் வந்து இவனோட ஃபேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் vlogல சந்திக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கும் வரை நான் விக்கி. பாய், டேக் கேர். பை பை பை. இப்ப பாய் சொல்லுங்கப்பா.